இங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ. சக்தி மாட்டு स्टार्ट कर लगा ए कैमरा ஆயா நீ பேக்க இந்த கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் நல்லா ஒரு உங்கள் டி ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் இந்த மாதிரி லேப்டாப் டவுட் இன்னும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க மைக் ஆமா செலகாது சொல்லது புரியலக்கா நான் சொல்றேன் உண்மைதான் கரெக்ட் சொல்றேன். பிளாஸ்டிக் பாடி ப்ரீமியம் என்னோட தம்பியோட லேப்டாப் தான். எனக்கு லேப்டாப் வந்து 12th கொடுத்துட்டாங்க. அது வந்து லினோவா கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்போவே யூஸ் பண்ணி 5 years யூஸ் பண்ணி இப்போ இருக்குது, வீட்டில் இருக்குது. அதான் யூஸ் பண்ண முடியல, அந்த லெவலில் இருக்குது. தெரியல கைஸ், அதனால வீடியோ கட் அண்ட் டுமாரோ பார்த்துக்கலாம் கைஸ். கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணலாமா? நமஸ்காரம் வணக்கம். நான் தான் உங்கள் MK Explore. இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பை எதுக்காக யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயர் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற லேப்டாப் வந்து HP 245 G10 Ryzen 3 ஆன மாடல் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். நம்ம ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். பட் क्वेश्चन என்னன்னா, இது ரியல் யூஸ்ஃபுல்லா ஸ்டூடெண்ட்க்கு ஸ்டூடெண்ட் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த 8 minute வீடியோல ஃபுல்லா ஹானஸ்டா ரிவ்யூ சொல்ல போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல் பாடி வந்து பிளாஸ்டிக் பாடியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்கோட் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன். மேல் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் கூட இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ல வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஃபுல் பிளாஸ்டிக் பாடி அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் கூட இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ல வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். 14 inches ஸ்க்ரீன் சைஸு. லுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க 256 GB ஸ்டோரேஜ், 8 GB ரேம் இருக்குது. ஸ்பீடு தான் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம செக் பண்ணிக்கலாம். மேனுவல் புக் இருக்குது, வாரண்டி கார்டு அந்த மாதிரியான எல்லாமே இருக்குது. ஹவு டு ஆப்ரேட் பண்ணுறது மாதிரியான. அதுக்கப்புறமா பிசி கேபிள், அதோட அடாப்டர் கூட இருக்குது. லேப்டாப்க்கு மெயினான இஷ்யூ வர்றது வந்து நம்ம பிசி கேபிளும் அந்த அடாப்டர் சீக்கிரமாக ரிப்பேர் வரும். அது கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். 65 volt அடாப்டரும் பிசி நார்மல் பிசி தான் கேபிள், பிசி கேபிள். இதில் வச்சுட்டு நம்ம லேப்டாப் வேற ஒன்றும் இல்லை. இதில் 14 inch டிஸ்பிளே, 8 GB ரேம், Ryzen 3 அண்ட் 7320U ப்ராசஸும் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டான பாடி அண்ட் ரொம்ப பிளாஸ்டிக்கான பாடி தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஸ்லிம்மாக பாருங்க. ரொம்ப ஒரு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே லெவல் தான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தாலும் பில்டு குவாலிட்டி ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. என்னோட தம்பியோட லேப்டாப் தான். எனக்கு லேப்டாப் வந்து 12th கொடுத்துட்டாங்க. அது வந்து லினோவா கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்போவே யூஸ் பண்ணி 5 years யூஸ் பண்ணி இப்போ இருக்குது, வீட்டில் இருக்குது. அதான் யூஸ் பண்ண முடியல, அந்த லெவலில் இருக்குது. இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SSD வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 8 GB ரேம்னால ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது, மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இருக்குது, போர்ட்டபுளாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் சப்போர்ட்டட் வாரண்டியும் இருக்குது. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னாக்கா 5 to 6 hours வந்து ஸ்டேபிளாக நிற்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது இதில். அது பார்த்து யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 5 to 6 years வந்து ஈஸியாக நீங்கள்
யூஸ் பண்ண முடியும். 5 நெகட்டிவ் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹெவி கேம் யூஸ் பண்ணாதீங்க. கேம் யூஸ் பண்ணுங்க, ஆனா ஹெவியா இருக்கக்கூடாது. ரொம்ப அந்த உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்டோரேஜும் நம்ம ஜிபி ஃபுல்லா லோட் பண்ணிட்டு நம்ம விளையாடும் போது அது ரொம்ப இந்த லேப்டாப்ல அது வராது. டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்குது. சவுண்டும் நார்மலா தான். சவுண்ட் ரொம்ப லோடடாகவும் இல்லை, நாட் லோடட் தான். ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ஒரு ஆவரேஜா தான். சவுண்ட் வந்து ரொம்ப ஆவரேஜ். அண்ட் பாடி ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துருக்காங்க. 256 GB வந்து அது ரொம்ப ஒரு ஸ்டோரேஜ் பெருசு இல்லை, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். ஆனஸ்டாக சொன்னாக்கா இந்த லேப்டாப் வந்து கேமிங்க்கு இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு தான். காலேஜில் கொடுக்குற எம்எஸ் ஆஃபீஸ் ப்ராஜெக்டாகவும் இருக்கட்டும், எம்எஸ் இந்த ஃபுல் டோட்டல் ப்ராஜெக்டாகவும் இருக்கட்டும், பவர் பாயிண்ட், எம்எஸ் ஆஃபீஸ், அந்த எக்ஸல் ஷீட் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுவாகவும் இருக்கட்டும். நீங்கள் யூடியூப் கற்றுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். யூடியூப் எப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதும் இல்லை, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு லேப்டாப் தான். அது இல்லாமல் இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் பண்ணிங்களா, அதுவும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் சப்போர்ட்டிங் ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஸ்மூத்தா பர்ஃபெக்ட்டா ப்ராப்பரா யூஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி பண்றோம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எடிட்டிங்க்கும் நல்லா சப்போர்ட் ஃபுல்லா இருக்குது. அன்னெசரி ஆப் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. கேமாவும் இருக்கட்டும், அது வேற எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஜென்யூன் ஆப்பா இருந்தா இன்ஸ்டால் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீக்லி நீங்க டெய்லி அப்டேட் பண்ணுங்க. அந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்க கிளியர் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு இந்த லேப்டாப் லாங் லைஃப் யூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இதுதான். ஆன்டிவைரஸ் நல்ல ஒரு பார்த்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாக்கா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுவும் சொல்கிறேன். எஸ்எஸ்டி வந்து நீங்கள் 40% மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதுக்குள்ள 40% கேப் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் வீடியோஸ், மூவிஸ் எதோ அதில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சாலும் ஒரு 40% நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கனாக்கா அது வந்து ரொம்ப உங்கள் லேப்டாப் ஸ்பீடாக ஒர்க். ரெகுலராக விண்டோஸ் அப்டேட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா 5 to 6 இயர்ஸ் வந்து ஈஸியாக ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த லேப்டாப் நீங்கள் ஈஸியாக ஒரு சர்வீஸ் இல்லாமலே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நல்லா சூப்பராக யூஸ் பண்ணலாம். கொடுத்த லேப்டாப் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களால் என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ எல்லாமே கற்றுக்கலாம். இதில் கோடிங் கற்றுக்கலாம், கேமிங் கற்றுக்கலாம், டிசைனிங் கற்றுக்கலாம். நீங்கள் ஏதோ இன்னும் நிறைய விஷயம் இதுல கத்துக்க முடியும். நீங்க எல்லாமே சர்ச் பண்ணி கத்துக்கிறதா இருந்தாக்கா எல்லாமே கத்துக்கலாம். இந்த லேப்டாப் வந்து கொடுத்த லேப்டாப் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு நீங்க என்னென்ன கத்துக்க முடியுமோ எல்லாமே கத்துக்கோங்க. அதுக்காக நீங்க இந்த லேப்டாப்ல மூவிஸ் பாக்குறது, கேம்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதை விட உங்க கரியர் இதுல க்ரோத் பண்ணலாம், நல்லா இது பண்ணலாம். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட்ல நல்ல கமெண்டா இருந்தாக்கா, அந்த கமெண்ட்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் இருந்துச்சுனாக்கா, ஸ்கிரிப்ட் இருந்துச்சுனாக்கா, அந்த வீடியோ வந்து இன்னொரு வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ.